ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரிட்ஜஸ் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு தான். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு ஃப்ளவர் வந்து பண்ணோம். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம். நம்ம பட்டர்ஃப்ளைலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த உள் பக்கமாக வளைச்சி விட்டு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃப்ளவர் டைப் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இதுக்கும் நான் வந்து ஃபெவிகால் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குதோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 5 வந்து எடுத்திருக்கேன். 5 ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இதே மாதிரி வளைச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ளவர்லாம் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி வரைஞ்சிருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். மற்றபடி மெத்தட் வந்து சேம் தான். இனிமேல் இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்றிட்டு ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். நான் பிங்க் கலரில் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்திருக்கேன். இது தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து ஒரு 2 கலர் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து சேம் கலரில் தான் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து நூலை வச்சு ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் 5 பெட்டலுமே நான் வந்து ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த 2 பக்கமும் அந்த வளைவு டைப்பாக வருது பார்த்திங்களா, அது வந்து ஒரு இதில் பண்ணும்போது மேலே இருக்கிற மாதிரியும் இன்னொன்றில் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரியும் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது காமிக்கேன் பாருங்கள். நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ப்ரூச்சஸ் கிட்டும் அவைலபிளாக இருக்குது. எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் 750 ரூபா. ஷிப்பிங் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஃப்ரீ. மற்றபடி மற்ற ஸ்டேட்னால் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. மற்ற மெட்டீரியலுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. இப்போ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா 2-3 ஸ்டிச் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ்லலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா க்ளூ போட்டு அப்ளை பண்ணி காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச்சஸும் நிறையா போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா போதும். மற்றபடி ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது நல்லா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதுக்கு கீழே வந்து தான் வச்சு ஒரு சைடு மேலே இருக்க மாதிரி இன்னொரு சைடு கீழே இருக்கிற மாதிரி தான் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது நல்லா தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ வந்து நல்லா நெருக்கமாக வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா சென்டரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ரொம்ப விரிச்சு பண்ணோம் அப்படின்னா சென்டரில் உள்ள ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதனால் நான் நல்லா நெருக்கமாக வச்சே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். 5 பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுலேயே நீங்கள் வந்து 2 அடுக்கா 3 அடுக்கா அந்த மாதிரியும் பண்ணலாம். அதாவது இந்த நம்ம இதே மாடலில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய இப்போ நம்ம 5 ரெடி பண்ணியிருக்கோம்னா ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணி அதை நல்லா பெருசாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அது உள்ளேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயும் ஒரு அடுக்கு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ சிலவங்க வந்து நல்லா கிராண்டாக இருக்கணும் ப்ளவுஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாடல் என்ன மாடல்னாலுமே இப்போ சாதாரணமாக ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் நம்ம வந்து பெருசாக பண்ணலாம். இது ஒரு மாடல். நீங்கள் வந்து இதையே வந்து இன்னும் எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து பெருசு பண்ண முடியுமோ, இல்லைன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஐடியாவுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து 5ம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் இதோட சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை சுற்றி வந்து ஃப்ளவர் டைப்பில் உள்ள ஜாமிக்கி வச்சு ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் நம்ம வந்து ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் பண்ணுறப்ப வந்து பேக் சைடில் வந்து சென்டருக்கு கொடுத்துட்டு மேலேயும் அந்த கீழே உள்ள மீதி ரிமைனிங் பார்ட்லேயும் வந்து ஒரு 2 லீஃப் 3 லீஃப் வர மாதிரி வச்சு அதில் ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்லீவில் வந்து சிம்பிளாக இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு அதில் ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம். நம்ம விருப்பம் தான். நம்மகிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக ப்ரூச்சஸ் மேக் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிலவங்க வந்து ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் கொடி ஷேப்பில் வந்து நல்லா லீஃப் நிறையா வர மாதிரி கொடி டைப் போட்டு அதில் வந்து அங்கங்கே இந்த ஃப்ளவர்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணலாம். ஸ்லீவ்லேயும் வந்து ஒரு 2-3 பிரிவாக வந்து கொடி டைப் போகிற மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கட் பீடோ டியூப் பீடோ வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லீஃப் ஜமிக்கிலாம் இருக்குது பார்த்திங்களா, அது அங்கங்கே வந்து லீஃப் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ளவரை ஒரு 2-3 இடத்துல இருக்கிற மாதிரி ஸ்லீவில் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டைப்பில் உள்ள லீஃப் ஜாமிக்கி அதுக்கு சென்டரில் வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து நம்ம விருப்பம் தான். ஒரு மாடல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாம உங்களுக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ வந்து நீங்களே வந்து புதுசாக ஒரு மாடல் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேக் சைடில் எப்படி வந்து நாட் போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். அதாவது 2 டைப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்று வந்து அந்த கிளாத்தில் வந்து லைட்டாக குத்தி வந்து நம்ம நாட் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு முடிச்சு போடுற மாதிரியும் போடலாம். நான் அது எப்படிங்கிறது காமிக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நாட் இதே மாதிரி போட்டுட்டு இதே மாதிரி 2-3 டைம் அந்த நூலை வந்து ஊசிக்குள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா கட் பண்ணிவிட்டு 2-3 டைம் முடிச்சு போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நாட் கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நாட் கிடச்சிரும். சேனலில் வந்து நிறைய ப்ரூச்சஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.